என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பூசணிக்காய் தட்டாம்பயிறு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் தட்டாம்பயிறு குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ பூசணிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயம், இது மசாலா பொடி, உப்பு. இந்த தட்டாம்பயிரை நீங்கள் நைட்டே ஊற வச்சு, மார்னிங் பண்ணுறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுங்க. இப்போ ஆஃப்டர்நூன் பண்ணுற மாதிரி இருந்தால் மார்னிங் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. பூசணிக்காய் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் தட்டாம்பயிறு கூட போட்டுக்கோங்க. ஒரு ஆனியன், 2 தக்காளி, 2 ஸ்பூன் மசாலா பொடி, கொஞ்சோண்டு உப்பு, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கிருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 விசில் விட்டால் போதும். இப்போ குக்கரை மூடி வச்சிடுங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ அந்த விசில் போனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளிக்கலாம். இப்போ தாளிக்கலாம். அதுக்கு தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட்டில் உங்களுக்கு வந்துடும். இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு வெடிச்சிச்சு. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த குழம்புல இதை கொட்டிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் தேங்காவையும் வத்தலையும் நான் அரைச்சி வச்சுருக்கா, அதையும் இதில் ஊற்றிடுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நான் வெல்லம் போடுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாம் ஊற்றின பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது பூசணிக்காய் தட்டாம்பயிறு குழம்பு ரெடி ஆயிருச்சு. பூசணிக்காய் தட்டாம்பயிறு குழம்பு இப்போ ரெடி ஆயிருச்சு. ஈஸியான மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.